Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி delicious and டக்குன்னு ரெடி பண்ற மாதிரி ட்ரெடிஷனலான சேமியா ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இந்த ரோஸ்டட் சேமியா தான் யூஸ் பண்ணி சேமியா ஸ்வீட் செய்வாங்க. பட் நான் இந்த சேமியா யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே ருமானி சேமியா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ருமானி சேமியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லார் இடத்துலையும் அவைலபிள் இருக்காது. மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா ராய்பேட்டா, ட்ரிப்ளிகேன், மவுண்ட் ரோட் அந்த மாதிரி ஏரியாஸில் இது ரொம்ப ஈஸியாக அவைலபிள் இருக்கும். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு பொட்டலம் எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்மில் தான் வச்சு இது பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பிளாக் ஆகிடும். இதில் நிறைய லேயர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லேயர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. பட் லேயர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உடையாமல் இருக்கணும். எதனாலனா உடைஞ்சா நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வராது. அதனால தான் உடையாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒரு பஞ்சாக நீங்கள் எடுத்துடலாம் ஃபுல்லாகவே. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி லேயர்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சேமியா நார்மல் சேமியாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த சேமியா நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எடுத்து சைடில் வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இப்போது ஒரு பேன் எடுத்து 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பாயில் வரட்டும். நிறைய குக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா பாயில் வந்துட்ட பிறகு நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் டோட்டலாக ஆப்ஷன் தான். நீங்கள் ஜாஃப்ரான் வேணும்னா கூட நீங்கள் ஜாஃப்ரானும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் குக் பண்ணுங்க போதும். இப்போது கம்ப்ளீட்டாக சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியா இருக்கு இல்லைங்களா, ருமானி சேமியா, அது இந்த மாதிரி கையாலே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த சேமியா நல்லா டிப் ஆகிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி டிப் பண்ணிட்ட பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. அந்த சுகர் சிரப் நல்லா டிசால்வ் ஆகிட்டு ஃபுல்லாகவே அந்த சோக் ஆகட்டும். இப்போது ஒரு பேனில் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறமா செரோஞ்சி அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது ரெடி பண்ணோம் இல்லைங்களா, நல்லா 1/2 hour விட்டுட்டோம். வாவ் பாருங்கள் சூப்பராக நல்லா அந்த தண்ணி அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் உள்ளே அப்சர்வ் ஆகிட்டுருக்கு சேமியாக்குள்ளே. இப்போது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இந்த ரெசிபிக்கு மெயினாக கோயா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் கோயா இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ரெடி பண்ணணுன்னா, மில்க் நல்லா பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் இது இருக்கு இல்லைங்களா, மில்க் பவுடர் அது சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு கோயா ரெடி ஆகிடும். இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக ரெடிமேடாக நீங்கள் வாங்கிடலாம். நான் ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டக்குன்ட்டு ரெடி பண்ணிடலாம். சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இது நைட்டில் வந்து செஞ்சு வச்சிருவாங்க. காலையில் வந்து நல்லா உங்களுக்கு ஊறி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓவர் நைட் கூட நீங்கள் சோக் பண்ணி வைக்கலாம். பட் நான் வந்து ½ அன் ஹவர் தான் நான் ஊற வச்சேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த பண்டிகைக்கு வந்து நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.